வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரே அப்பு. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருக்காங்க. 427 பாயிண்ட் அப்பு அண்ட் நிஃப்டி 113 பாயிண்ட் அப்பு. இது அகெயின் சஸ்டைனபிள் இல்லை. கோல்டு வந்து ₹40 அப்பு, 8235. நான் சொன்னேன் 8000 to 8300 ரேஞ்சில் இருக்குது. அது மேலே போனால் பார்க்கலாம். இன்னைக்கு அடி வாங்கினது ஃபுல்லாக ஆட்டோ ஸ்டாக்ஸு. டாடா மோட்டார்ஸு எல்லாமே அடி வாங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் அங்கே ஜேஎல்ஆர் மார்க்கெட் இருக்கிறதுனால 7% அடி. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, ட்ரம்ப் ஆகுவதர் ஆட்டோ டாரிஃபு, தட் இஸ் காம்பனன்ட்ஸு, காரு எல்லாத்துக்குமே 25% டேக்ஸ் போடுவேன். அதுலேருந்து $100 பில்லியன் எனக்கு ரெவென்யூ வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இம்போர்ட்டட் கார்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் மேலே ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து 25% டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பர்மனெண்ட்டு அப்படின்ட்டாரு. அதனால் ஜென்ரல் மோட்டார்ஸ் 3%, டொயோட்டா 4%, நிசான் 3%, ஹோண்டா 3%. இங்கே இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் கார்த்தால 7%. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஹாப்பி. நம்ம டொயோட்டாவை ஹாக்கி தூக்கலாம், ஹோண்டா ஹாக்கி தூக்கலாம், டாடா மோட்டார்ஸ் ஹாக்கி தூக்கலாம். அதனால் இந்த லாங் டேர்மில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு வாங்குகிறோம். டொயோட்டா ஆல்ரெடி என்னடா இது ஏறி போச்சே, நம்மளுக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு டொயோட்டாவும் ஹோண்டாவையும் பார்த்துருந்தேன். எஸ்பெஷலி டொயோட்டாவை பார்த்துட்டு இருந்தேன். டொயோட்டாவுக்கு வரப்பிரசாதம் மாதிரி கவர்மெண்ட்டு கொடுத்துருச்சு. நம்ம தேங்க்யூ ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி டொயோட்டாவை வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு 3% அடிபடும். இது ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் அடிபடும். $142 பில்லியன் பிஸ்னஸ்ஸு அங்கே இருக்குது. இந்தியாவில் டிவிஎஸோட காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் குரூப்பு இது அடிபடும். ரைட்டா? நான் நேற்று தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்தியா எப்படி சரண்டர் ஆகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டே இருக்குது. எப்படி ட்ரம்ப் பாகவதர் சொல்கிறதுக்கு முன்னாடியே டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் சரணாகதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு. இன்றைக்கி மும்பை இந்தியனோட ஓனர் கம்ப்ளீட் சரண்டரை சைன் பண்ணியிருக்காரு ட்ரீட்டியை. வெனிசுலாவண்ணா அண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்களா அண்ணா, வெனிசுலா வேணாண்ணா, இன்றைக்கே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோன்னா, நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோன்னா அந்த 1 இயர் டேரிஃப்லாம் போட்டுறாதீங்கன்னா, பேடு அண்ணா, தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோன்னா இனிமேல் நாங்கள் வெனிசுலா பக்கமே போக மாட்டோன்னு பாருங்கன்னா, நம்ம மஸ்கோடெல்லாம் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன்னா, நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்பேன்னா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஸோ இன்னிலேருந்து வெனிசுலா எண்ணெய் வராது. அதுக்கப்புறம் டேரிஃப்னால டாடா மோட்டார்ஸ் 6% விழுந்து இப்போ 5% இருக்குது. ஐஷர் மோட்டார்ஸ் 2%, ஹியூண்டாய் 2%, மாதர்சன் 6.4%, ஹீரோ மோட்டார்ஸும் விழுந்திருக்கு, பஜாஜும் விழுந்திருக்கு, சோனா பிஎல்டபிள்யூன்னு இந்த ஸ்டியரிங் பண்ணுற கம்பெனியும் விழுந்துருச்சு. அதில் இதெல்லாம் ஒரே அடி. அதனால் நான் பெருசாக இதில் டாடா மோட்டார்ஸ் பொறுக்கலாம், இன்றைக்கி டொயோட்டா பொறிக்கலாம், ஸோ நம்மளுக்கு ஹோண்டா கொஞ்சம் பொறிக்கலாம். இது 3 நம்மளுக்கு நற்செய்திகள். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ அண்ட் ஜியோ ஃபைனான்ஷியல் நிஃப்டிக்குள்ளே வந்துருச்சு. வெயிட்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. இதில் பிபிசிஎல்லை வெள்ளை தள்ளிட்டாங்க, பிரிட்டானியா வெள்ளை தள்ளிட்டாங்க. கொஞ்சம் காலப்போக்கில் இவங்க விலை கீழே விழலாம். பிரிட்டானியா நம்ம எதாவது சீப்பான கன்சிடர், பாரத் பெட்ரோலியம் லெஃப்ட்டு விட்டுடலாம். வெயிட்ஸு சில கம்பெனி இது ஏறும், சிலது இறங்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம 1% 1% மார்க்கெட்டுக்கு கவலைப்பட போகிறதில்ல. நிஃப்டி 50ல் 1996 to 2024 11 கம்பெனி அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதில் யூனிலீவரும், ஏஷியன் பெயிண்ட்ஸும், லார்சன் டியூப்ரோவும் இன்றைக்கி வேல்யூவேஷன் ரொம்ப ஹை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கேயுமே போகாது. மற்ற எல்லாத்தையும் நம்ம அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் தி டைம் இந்த சேனலில் கன்சிடர் பண்ணியிருப்போம். HDFC பேங்க், ரிலையன்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி, டாடா கன்சல்டிங், டாடா ஸ்டீல், லார்சன் அண்ட் டியூப்ரோ, ஐடிசி, யூனிலீவர் ஃபார் எவர் காஸ்ட்லி பண்ணதில்லை, இன்ஃபோசிஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பண்ணியிருக்கோம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் பண்ணதில்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கம்பெனி கை மாறிக்கிட்டே இருக்குது. டிடிகே சிக்னான்னு இருந்தது. டிடிகேட்டேருந்து மணிப்பால் வாங்கி அது மணிப்பால் சிக்னா ஆச்சு. இப்போ மணிப்பாலில் இவருக்கு எல்ஐசிக்கு விற்றுருவார் 49%ன்னு சொல்கிறாங்க. இந்த டீல் மணிப்பால் சிக்னாவை 3750 கோடி ரூபா வரைக்கும் வேல்யூ பண்ணுது. இந்த 3 பேர் சேர்ந்து கம்பெனி ஃபார்ம் நடத்துவாங்க. ஒன்று மணிப்பால் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் குரூப், ரஞ்சன் பாய், எல்ஐசி அண்ட் சிக்னா. எல்ஐசி ஸ்டாக்கு விற்க மாட்டாங்க, ஃப்ரெஷ் கேபிட்டல் உள்ளே போடுவாங்க. இது டைல்யூட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரோட ஷேர் கீழே இறங்கிடும். ஒரு சின்ன போர்ஷன் செகண்டரி சேல்ஸு விற்பாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்தது. எல்ஐசி பருப்பு வேகலை இன்சூரன்ஸ்க்கு மெயின் பிஸ்னஸில். அதனால் இப்போ ஹெல்த்தை வாங்கி
அவங்க டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு அதை புஷ் பண்ண பார்க்குறாங்க. இந்த ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் அது இதுங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன மாற்றம் கருத்து. ஸ்டார் ஹெல்த்தை பற்றி நான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருந்திருக்கிறேன் ப்ரைவேட்டில். இப்போ பப்ளிக்காக எல்லாரும் சொல்லிட்டாங்க 25% 2 மாதத்தில் ஸ்டார் ஹெல்த்து கீழே விழுந்துருச்சு. அவங்க இந்த பாஸ்ட் 3 days 7% விழுந்திருக்கு, 2 மாதத்தில் 25%. இப்போ வந்து 47% பிலோ இட்ஸ் 52 வீக் ஆகி ஐபிஓ ப்ரைஸில் எவன்லாம் போட்டிருந்தானோ தலையில் நல்ல வெள்ளத்துண்டும் ஒரு திருப்பதி நாமத்தையும் போட்டுக்க வேண்டியதான். இதையும் எல்ஐசியும் நான் சொன்னேன் தொடாதுன்னு. 900 rupees ஐபிஓ, 52 வீக்கு 647, 52 வீக்லேருந்து 47%. ப்ராக்டிகலி 350 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நான் ரேட்டு பார்க்கல. ஐபிஓ ப்ரைஸ் 60%, அதாவது 900 ரூபாய்க்கு வாங்கினாக்கா சுமாராக ஒரு 300 ரூபாய்க்கு விற்குது. இந்த அதே ப்ரமோட்டர் வந்து இப்போ இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு, பார்த்துக்கங்க, உஷாராக இருந்துக்கோங்க. ஐஆர்டிஏ என்ன சொல்லிட்டான்னா ஸ்டார் ஹெல்த் வந்து கிளைம் செட்டில்மெண்ட்டை சரியாக பண்ணலை. இதை நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதனால தான் நீங்கள் எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினாலும் நல்ல ஆளை கேட்டு வாங்கிக்கங்க, துட்டு கரெக்டாக வருமா வராதான்னு செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லுது. தப்பாக வாங்கிட்டு நான் காசு கட்டிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி கோயிலையும் வெள்ளத்துண்டியும் கொடுத்துருவாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. விப்ரோக்கு வந்து 10 வருஷத்தில் 500 மில்லியன் பவுண்டு யூகேயோட ஃபீனிக்ஸ் குரூப்போட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிஸ்னஸில் லார்ஜஸ்ட் குரூப். 5500 கோடி ரூபா இந்த டீல் முடிஞ்சிருக்கு. 2020க்கு அப்புறமா இது விப்ரோவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டீல்ஸ். தி ப்ராஜெக்ட் வந்து லைஃப் அண்ட் பென்ஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ரீஅஷ்யூர் அப்படிங்கிற கம்பெனிக்கு பண்ணுவாங்க. நிறைய ஃபீனிக்ஸ் எம்ப்ளாயீஸை விப்ரோக்கு அமுச்சிடுவாங்க. விப்ரோ அதோட யூகே ஆப்ரேஷன்ஸை டெவலப் பண்ணும் பை டெவலப்பிங் அடிஷ்னல் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் ஹப்ஸ். ஓவராலாக காஸ்ட்டை குறைஞ்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு சைடில் விப்ரோ அவங்க யூகேல ஆள் சேர்க்கும்போது நம்ம ஊர் இன்ஃபோசிஸ்ஸு 70 hour வேலை செய்யணும்னு சொல்கிற இன்ஃபோசிஸ்ஸு ட்ரெயினியப்பா வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே ஒரு 500 பேரை வேலையை விட்டு தூக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு 50 பேரை தூக்கியிருக்கிறாங்களாம். என்ன ரீசன்னா குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா நிறைய நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து கூட நீங்கள்லாம் சரியாக பாஸ் பண்ணலை, நீங்கள்லாம் தப்புன்னு சொல்லிட்டீங்க. முன்னாடி 500ன்னு பல பேர் சொன்னாங்க, இவங்க சொல்கிறது அஃபிஷியலாக 350 பேர். இன்ஃபோசிஸ் அஃபிஷியல் நம்பர் 350 ப்ளஸ் இன்னொரு 50 போட்டிங்கன்னா 400 பேர். 1200 பேரை வேலைக்கு சேர்த்தாங்க, 400 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ரியல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து ஹையரிங் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால, நிறைய டெக் ஸ்பெண்டிங் கம்மியானதுனால நிறைய பேர் பெஞ்சில் இருக்காங்க, அதனால் ஆள் எடுக்கிறது இல்லை. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட். செபி என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் எம்டியும் சிஇஓவும் ஷேர் விற்றதை பற்றி நாங்கள் ப்ரோப் பண்ண போகிறோம். 5 சீனியர் அஃபீஷியல்ஸ் அதை பண்ணியிருக்காங்க. அவங்கள பொட்டென்ஷியல் இன்சைடர் ட்ரேடிங்காக பிடிக்க போகிறோம். அதனால் செபி வந்து கீ மேனேஜரல் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட்லி அவைலபிள் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் பெனால்ட்டிஸ், ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அந்த 6 விற்றாங்களோ அவங்க மேலே வரலாம். எல்என்டிக்கு வந்து ஒரு பெரிய ஆயில் அண்ட் கேஸ் ஒரு கமிஷன் கிடச்சிருக்கு பிளான்ட்டு. இது கத்தரில் இருக்குது. கத்தரில் வந்து டிசைன், சோர்சிங், பில்டிங், இன்ஸ்டலேஷன் ஆஃப் 2 ஆஃப்ஷோர் கம்ப்ரெஷன் காம்ப்ளெக்ஸு. பட் அல்ட்ரா மெகா கான்ட்ராக்ட்னா 15,000 crores மேலே இருக்கிற டீல். ராம் நாயக் சொல்கிற மாதிரி இந்தியாவில் எல்என்டி பிஸ்னஸ் கிடையாது, எல்லாமே A1 A2க்கு தான். ஆனால் வெளியில் A1 A2க்கு டீல் இல்லை, எல்என்டிக்கு டீல். எல்என்டி பிஇ 38, மெயின்லி ஹோல்டிங் கம்பெனி, 3-4 சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காங்க அடியில். வேடிக்கை பார்ப்போம், இந்த இடத்துல கன்சிடர் பண்ண முடியாது, நல்ல கம்பெனி. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு நாங்கள் இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக விற்போம். இந்த ராவல்கன் ஸ்வீட்ஸை வந்து நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கொண்டு போவோம். கேம்பகோலாவை ஸ்ரீலங்கா அண்ட் நேபாளுக்கு கொண்டு போவோம். நாங்கள் பிப்ரவரியில் கேம்பாவை யூஏஇயில் லான்ச் பண்ணோம். இப்போ அதர் வெஸ்டர்ன் ஏஷியா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். 1 million ஸ்டோர்ஸ் நாங்கள் திறந்துட்டோம். கூடிய சீக்கிரம் 5 million ஸ்டோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆர்சிபிஎல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓல்டு இந்தியன் பிராண்ட்ஸை நாங்கள் திரும்பி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக் லைலண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2 யூகேல பிளான்ட் இருக்குது, ஒரு பிளான்ட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை,
அதனால அந்த யூகே எலக்ட்ரிக் பஸ் பிளான்ட்டை தாப்பால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயியை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து வெறும் 0.6% ஆஃப் அசோக் லேலண்ட்ஸ் டோட்டல் சேல்ஸு. ஸ்விட்ச் மொபிலிட்டி யூகே டோட்டல் லாஸ் வந்து 20 to 21 மில்லியன் பவுண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் 26லேருந்து 27 மில்லியன் பவுண்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அடிஷ்னல் ஃபண்டிங்லாம் தர முடியாது. ஸோ ஒரு பிளான்ட்டை இழுத்து மூடினா யூகே வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். அதனால் இந்த க்ளோஸர் இருந்தாலும் ஸ்விட்ச்சு யூகேல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி 3வது பிளான்ட் திறக்கிறாங்க ஹரியானாவில். ஈச் பிளான்ட் 2.5 லட்சம் வண்டி பண்ணும். இந்த 3வது பிளான்ட்டை சேர்த்திங்கன்னா, குஜராத் பிளான்ட்டை சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹரியானா மட்டும் 7.5 லட்சம் வண்டி பண்ணி விற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட் டிமாண்ட்னால நாங்கள் குரோத்தை டெவலப் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பேசஞ்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த வருஷம் 1 lakh யூனிட்ஸ் விற்றுருக்கு. டாட்டா 54 to 60, அப்படின்னா போன வருஷம் 71 இருந்தது. பட் அவங்க மார்க்கெட் லீடர். ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி வந்து 28% மார்க்கெட் ஷேர் எடுத்திருக்காங்க. அவங்க தான் மெயினாக மார்க்கெட் ஷேர் எடுத்திருக்காங்க. அவங்களோட பேட்ரி அதை சர்வீஸ் கொடுக்கறதுனால எடுத்திருக்காங்க. கிலோமீட்டர் ஓட்டினா தான் பேட்ரி. இப்போ நீங்கள் கார் வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ரொம்ப சீப்பு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து 2 எஸ்யூவினால என்ட்ரி ஆயிருக்காங்க. பிவைடி 4th பிளேஸில் இருக்கார் ப்ரீமியம் இவி செக்மெண்ட் பார்த்து. ஹியூண்டாய் 5th பிளேஸு, வெறும் எலக்ட்ரிக் கிரெட்டா மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் 5 மேஜர் பிளேயர்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து டாடா மோட்டார்ஸு, டொயோட்டா, ஹோண்டா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. டொயோட்டாவை ஜப்பானீஸ் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் ஹோண்டாவையும் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 லாங் டேர்ம் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்தியாவில் வந்து டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். தங்கமயிலுங்கிற கம்பெனி நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற கம்பெனி இன்றைக்கி ஏதோ ரீசனே இல்லாமல் 10% குப்புனி ஏறி இருக்குது. வேல்யூவேஷன் ரொம்ப ஹை. வைர ஊசி வாங்க முடியாது. பார்த்து அனுபவிக்கலாம். வாங்கினவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. 4 சேனல் வச்சுருக்கோம் உங்களுக்காக. பைசா போல்தா ஹிந்தி சேனல், மணி மாட்டுலுன்னு தெலுங்கு சேனல், மணி மாத்துன்னு கன்னடாலையும், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்துலேயும் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த நேட்டிவ் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.